இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. வாருங்களே, வாழ்ந்திடவே நம் இறைவனில் கலந்திடவே. வாருங்களே, வாழ்ந்திடவே நம் இறைவனில் கலந்திடவே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல்லுறவினில் மகிழ வாருங்களே. நல்லது தேடும் உள்ளங்களே, நன்மை பெறவே வாருங்களே. நல்லது தேடும் உள்ளங்களே, நன்மை பெறவே வாருங்களே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் திளைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் நிலைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல்லுறவினில் மகிழ வாருங்களே. அன்னையின் அன்பு பக்தர்களே, திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of the live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching this same. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நாளில் தாயாம் திரு அவையோடு இணைந்து திருத்தூதரும் புனிதருமான தோமாவினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை நேரடியாக அனுபவித்த பின்பு அதை பிறருக்கு அனுபவிக்க நமது இந்திய நாட்டிற்கு வந்து துணிச்சலாக வீரமுடன் ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையை மக்களுக்கு எடுத்துரைத்து உண்மைக்கு சாட்சியாக வாழ்ந்த நம் புனிதரை போல நாமும் நமது வாழ்விலும் உண்மைக்கு சாட்சியாக திகழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் கேட்டு தொடரும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக.
உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. இதோ உன் சாமக்காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பாழ் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 117 பதிலுரை பாடல் பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். நற்செய்தி பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். நற்செய்தி பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். நற்செய்தி பறைசாற்றுங்கள். இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது.
நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீ என்னை கண்டதா நம்பினா காணாமலே நம்புவோ பேறு பெற்றோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 24 29 முடிய. 12 ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நாளில் நாம் இந்திய நாட்டின் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகின்ற புனித தோமாவினுடைய விழாவினை கொண்டாடுகின்றோம். புனித தோமாவை சந்தேக தோமாவை பார்த்து சந்தேகப்படுகின்ற அனைவருக்கும் அவர் ஒரு பாதுகாவலரை போல நாம் ஏற்படுத்திவிட்டோம். ஆனால் உண்மையில் புனித தோமாவினுடைய வாழ்க்கை நம் அனைவருக்கும் கற்றுத்தரக்கூடியது, மிகவும் அலாதியானது. எனவே புனித தோமாவினுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை 2 வரிகளிலே நாம் சொல்லிவிடலாம். அதாவது, வாழ்க்கையில் எது உண்மை என்பதனை நாம் தேட வேண்டும், அந்த உண்மைக்கு சாட்சியாக நம்மையே நாம் கையளிக்க வேண்டும். இதுதான் இன்றைய நாளில் புனித தோமாவினுடைய விழா நமக்கு எடுத்துரைக்கின்றது. உண்மைக்கான தேடுதல் நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ரிச்சர்ட் டார்வின்ஸ் என்கின்ற ஒரு அறிவியலாளர் இவ்வாறாக கூறுகின்றார். திரு அவையானது அறிவியலுக்கென்று ஒரு பாதுகாவலரை ஏற்படுத்த விரும்பினால்
அவர்கள் புனித தோமாவை ஏற்படுத்தலாம். ஏனெனில் எதையுமே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளாமல் எது உண்மை என்பதனை ஆழ்ந்து தேடக்கூடியவராக இருந்தவர் புனித தோமா. எனவே நமது ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு வரலாற்றிலே வித்தியாசமானது. அதனை மற்ற சீடர்கள் அனுபவித்தோம், நாங்கள் கண்டோம் என்று கூறிய பொழுது புனித தோமா நான் நேரில் காண வேண்டும் என்ற ஒரு முழு தேடலிலே, அந்த உண்மையான தேடலிலே தன்னையே ஈடுபடுத்தி கொண்டவர். எனவேதான் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவருடைய விழாவில் என் கையை இட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று ஒரு அடம் பிடிக்கிற ஒரு தோமாவாக பார்க்கின்றோம். எனவே அதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த நேரடி உயிர்ப்பு அனுபவத்தை பெறுவதற்கு அவருக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது. இதே மற்ற சீடர்கள் சொல்வதை கேட்டு அவர் அமைதியாக இருந்திருந்தால் இந்த உண்மை அனுபவமானது அவருடைய வாழ்விலே நிறைவேறி இருக்குமா என்பது கேள்விக்குறிதான். எனவே நமது வாழ்விலும் உண்மையை தேடி அது நம்பக்கூடியவர்களாக வாழ இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். மகாத்மா காந்தியிடம் பொன்னை விட மேலானது எது என்று கேட்டபொழுது அவர் உடனடியாக கூறிய பதில் உண்மை என்று சொன்னாராம். அதே போல புனித அவிலா தெரசாவும் தன்னுடைய சகோதரிகளுக்கு அடிக்கடி அறிவுரையாக கூறுவது உண்மையின் வழியில் நடங்கள் என்று அவர் அறிவுரையாக கூறுவாராம். எனவே நாமும் நமது வாழ்வில் உண்மையின் வழியில் நடக்க, அந்த உண்மையின் தேடுதலில் நாளும் வளர அழைக்கப்படுகின்றோம். விவிலியத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அந்த உண்மை 3 விதங்களிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக நாம் அந்த தூய ஆவியாரை பெறுகின்ற பொழுது அந்த முழு உண்மையை நோக்கி நடக்கப்படுகின்றோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 வசனம் 13 வாசிப்பது போல உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தூய ஆவியார் உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் முழு உண்மையை நோக்கி வழிநடத்தப்படுவீர்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அதே போல ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ளுகின்ற பொழுதும் அவரை அனுபவிக்கின்ற பொழுதும் நாம் உண்மையை அறிந்து கொள்கின்றோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 18 வசனம் 37 வாசிப்பது போல உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி, இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே இவ்வுலகிற்கு வந்தேன், எனவே உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி என்ற அந்த இறைவார்த்தையை கூறிய ஆண்டவர் இயேசுவை அறிந்து அனுபவிக்கின்ற பொழுது நாமும் உண்மையை அறிந்து கொள்கின்றோம். மூன்றாவதாக பார்க்கின்ற போது கடவுளுடைய வார்த்தைகளை தியானித்து அந்த வார்த்தையின் மட்டில் நம்முடைய வாழ்வை செலுத்துகின்ற பொழுது நாம் உண்மையை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக வாழ முடியும். யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 வசனம் 32 வாசிப்பது போல என் சீடர்களாய் இருப்பவர்கள் எனது வார்த்தையை கேட்பார்கள், எனவே அவர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பார்கள், அந்த உண்மை அவர்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று கூறுகின்றார். எனவே உண்மைக்கான தேடுதலில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது அந்த உண்மையை கண்டடைந்து அந்த உண்மை நமக்கு விடுதலை அளிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே புனித தோமாவும் இந்த உண்மைக்கான தேடுதலிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை நேரடியாக கண்டு அனுபவித்தார். எனவே அந்த உண்மைக்கு சாட்சியாக வாழ இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். புனித தோமா ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை அனுபவித்து அவர் அப்படியே அமைதியாக இருக்கவில்லை, மாறாக அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க முழு உந்துதலோடு முழு புத்துணர்வோடு கிளம்புகின்றார். மற்ற தூதர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் அச்சத்திலே பயந்து ஒரு அறையிற்குள்ளே அவர்கள் தங்களையே அடைத்து கொண்டார்கள். இந்த ஒரு செயல்தான் புனித தோமாவிற்கு கேள்விக்குறியாக இருந்தது. எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை பார்த்த இந்த திருத்தூதர்கள் ஏன் அச்சத்திற்கு உள்ளாகி அறைக்குள் தங்களை அடைத்து கொள்ள வேண்டும்? ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை கண்ட இவர்கள் மற்றவர்களுக்கு இதை தைரியமாக எடுத்துரைக்க வேண்டும் அல்லவா என்கின்ற இந்த கேள்விக்குறிதான் புனித தோமாவை இந்த நம்பிக்கைக்கு அழைத்து சென்றது. எனவே புனித தோமா ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை நேரடியாக அனுபவித்து அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க ஒரு புதிய சூழலுக்கு அழைத்து வரப்படுகின்றார். புதிய கலாச்சாரம், புதிய மொழி என்று அனைத்துமே அவருக்கு புதியதாக இருந்து நமது இந்திய நாட்டிற்கு வந்து உண்மைக்கு சாட்சியாக தனது உயிரை தியாகம் செய்து அவர் உண்மைக்கு பொருள் உணர்ந்து கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு புனிதராக இன்றைய நாளிலே நாம் காண்கின்றோம். எனவே நமது வாழ்விலும் உண்மைக்காக நாம் சான்று பகர வேண்டும்.
பல நேரங்களிலே எங்கு உண்மைக்கு நாம் சான்று பகர்ந்தால் நமது வாழ்விற்கு பிரச்சனை வரக்கூடுமோ அல்லது நமது வாழ்வை பாதிக்குமோ நமது குடும்பத்தை பாதிக்குமோ என்று அந்த உண்மைக்கு நாம் செவிமடுக்காமல் பொய்மைக்கு நாம் நம்மையே அடிமைப்படுத்தி வாழுகின்றோம். எனவே இன்றைய நாளில் புனித தோமாவினுடைய விழா நமக்கு எடுத்துரைப்பது உண்மைக்காக நாம் நம்மையே சாட்சியாக ஒப்படைக்க வேண்டும். உண்மையை யாரும் எப்பொழுதும் என்றும் மறைத்துவிட முடியாது. அதற்கு எடுத்துக்காட்டு இன்றைய நாளில் நமது புனிதருடைய இவ்விழா. எனவே உண்மை நமக்கு விடுதலை அளிக்கும். எனவே நமது வாழ்வில் எப்பொழுது நாம் உண்மைக்காக நம்மையே கையளித்து அந்த உண்மைக்கான தேடுதலில் புனித தோமாவை போல வாழுகின்றோமோ அப்பொழுது நாமும் புனித தோமாவை போல ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை நேரடியாக கண்டு அனுபவித்து அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு கருவிகளாக வாழ முடியும். ஆகவே தொடரும் இந்த தெய்வீக திருப்பலியிலே நாமும் புனித தோமாவை போல மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய இயேசுவின் உயிர்ப்பை அறிவிக்கக்கூடியவர்களாகவும் உண்மையின் தேடுதலில் நம்மையே கையெழுத்து உண்மைக்கு சான்று பகர வேண்டிய அருளையும் ஆற்றலையும் கேட்டு மன்றாடுவோம். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியில் என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே, அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே. நலமும் நட்பும் உறவும் தந்தாய், உணவும் உடையும் உயிரும் தந்தாய். உம்மை போல நானும் வாழ உள்ளதெல்லாம் பகிர்ந்து வாழ அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே, அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம்.
திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் அச்செய்தி அறிவிக்க உம் திருத்துதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணர செய்கின்றீர். ஆகவே இன்றும் இன்றும் வானதுதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்களும் பாடி உமக்கு குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித தோமா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான என் அன்பிலே. உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான என் அன்பிலே. உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. பகிர்வதே ஆனந்தம், பகிர்வதே பேரின்பம், பகிர்வதே ஆனந்தம், பகிர்வதே பேரின்பம். நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான என் அன்பிலே. உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. ஐந்து அப்பம் இரண்டு மீனை அதிசயமாய் பருக செய்து பகிர்ந்தளித்து பசி தீர்த்தாரே. வாழ்வுதரும் உணவு என்றார், வற்றாத ஊற்று என்றார், வான் சேர்க்கும் அப்பம் என்றாரே. ஐந்து அப்பம் இரண்டு மீனை அதிசயமாய் பருக செய்து பகிர்ந்தளித்து பசி தீர்த்தாரே. வாழ்வுதரும் உணவு என்றார், வற்றாத ஊற்று என்றார், வான் சேர்க்கும் அப்பம் என்றாரே. போருடலாய் மாற திருக்கிண்ணம் நாம் பகிர்வோம், போர்க்குளமாய் வாழ வேற்றுமைகள் களைவோம், மனித மலர அன்பில் வாழுவோம். மனித மலர அன்பில் வாழுவோம். நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான என் அன்பிலே. உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவ்வருளடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும்
அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of this dear mother, Our Lady of Velanganni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தோமை புனிதரின் தோய நெறிதனை பங்கேற்று வாழ்வோமினா